உங்கள் நகங்களில் வெள்ளை புள்ளி அதிர்ஷ்டம் மற்றும் புது உடை கிடைக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். உடனே இதை செஞ்சிடுங்க. பொதுவாக பள்ளி குழந்தைகள் நகங்களில் திடீரென்று வெள்ளை புள்ளிகள் தோன்றும் பொழுது எனக்கு புறா கோடு விழுந்திருக்கிறது, புது உடை கிடைக்கும் என்று கூறுவார்கள். மேலும் நகங்களில் வெள்ளை கோடுகள் மற்றும் சிலருக்கு வளைவாக இருக்கும், மஞ்சள் நிறங்களில் இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தால் அதன் அர்த்தமே வேறாம். அது நமது உடலில் இருக்கும் ஒரு கெட்ட அறிகுறியை உணர்த்துமாம். பொதுவாக மருத்துவர்களிடம் சென்றால் சில மருத்துவர்கள் நகங்களை பார்ப்பது உண்டு. ஏன் தெரியுமா? அதன் அர்த்தத்தை பின்வருமாறு பார்ப்போம். நம்முடைய நகங்கள் நம் உடல் நலனை காட்டும் கண்ணாடிகள். அவை எந்த நிறம் வடிவத்தில் இருக்கின்றன என்பதை பொறுத்து நம்முடைய ஆரோக்கியத்தை கணிக்கலாம். நம்முடைய தோலின் ஒரு பகுதிதான் நகங்களாகும். இவை புரோட்டீன் மற்றும் கெரட்டின் ஆகியவற்றால் உருவானது. நம்முடைய உடலில் இருக்கும் பழைய செல்கள் மடிந்த பின் புதியதாக செல்கள் உருவாகி வரும். பழைய செல்கள் எல்லாமே இணைந்து கடினமான நகம் போல மாறும். இப்படி விரல் நுனிகள் வழியாக அவை வெளியேறிவிடும். ஆகவே உடலில் பாதிப்பு வரும் சமயத்தில் நம் உடலில் உள்ள செல்களும் பாதிக்கப்படும். பின்னர் அதுவே நகமாக உருமாறி வெளியேறும் நேரத்தில் நம் உடலில் உள்ள பாதிப்பு அதில் வெளிப்படையாக தெரியும். சில நேரம் மருத்துவர்கள் நோயாளிகளுடைய விரல் நகங்களை பார்ப்பார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய உடலில் எந்த மாதிரியான பாதிப்புகள் உண்டாகியுள்ளது, எப்படிப்பட்ட சோதனை செய்ய வேண்டும் என கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுடைய நகங்கள் வளைந்து காணப்பட்டால் இரும்பு சத்து குறைபாடு இருக்க வாய்ப்புள்ளது. ஒருவேளை நகங்களில் ஏதேனும் பிளவுகள் காணப்பட்டால் அது பூஞ்சை பாதிப்பின் வெளிப்பாடு. அது ஹைப்பர் தைராய்டின் பக்க விளைவாகவும் இருக்கலாம். உடனடியாக தோல் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை செய்யுங்கள். வெள்ளை திட்டுக்கள் காணப்பட்டாலும் இரும்பு சத்து குறைபாடு அல்லது பூஞ்சை பாதிப்பாக இருக்கவே வாய்ப்பாக அமையும். ஒருவேளை மஞ்சள் நிறம் என்றால் உங்களுக்கு சுவாச கோளாறுகள் வந்துள்ளதன் அறிகுறியாக இருக்கலாம். சில பெண்கள் அடிக்கடி நெயில் பாலிஷ் பயன்படுத்துவார்கள். அடிக்கடி நெயில் பாலிஷை அகற்றுவதால் கெரோட்டின் குறைந்து வெள்ளைக்கோடு வரலாம். புரதம் குறைபாடு, சத்து குறைபாடும் வெள்ளைக்கோடுகள் ஏற்பட காரணம். சிலருக்கு துகோனீசியா என்பதாலும் வெள்ளைக்கோடு ஏற்படும். எனவே நகங்களில் ஏற்படும் மாற்றங்கள் உடலில் உள்ள நோய்களையே குறிக்கும். அதனால் சாதாரணமாக இருக்காமல் மருத்துவரை அணுகுங்கள். அதிர்ஷ்டம் என நம்பி ஏமாறாதீர்கள். எனவே நகங்களில் ஏற்படும் மாற்றங்கள் உடலில் உள்ள நோய்களையே குறிக்கும். ஒரு சிலருக்கு தோல் பிரச்சனைகளால் நகத்தில் நிறமாற்றங்கள் வரும். பொதுவாக ஆரோக்கியமான நபருக்கு நகங்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். நகத்தின் கீழே ஒரு பிறை நிலா வெள்ளை வளைவு இருந்தால் அதற்கு லுனுலா என்று அழைக்கப்படுகிறது. பெரும்பாலானவர்களுக்கு இந்த வெளிர் வெள்ளை நிறம் கட்டை விரலில் தான் இருக்கும். சிலருக்கு நகங்கள் வெளிர் வெள்ளை நிறத்தில் இருக்கும், மேலே மட்டும் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இவைகள் கல்லீரல் நோய், இதயம் சம்பந்தமான பிரச்சனை, சிறுநீரக நோயை ஏற்படுத்தும். பச்சை நகங்கள் ஒரு பாக்டீரியா தொற்று. ஈரமான இடத்தில் வேலை செய்யும் போது வரும். நகங்களின் மையத்தில் உள்ள கருப்பு கோடுகள் தோல் புற்றுநோயை குறிக்கிறது. இது போன்ற குறியீடுகள் எல்லாம் தென்பட்டால் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. மேலும் எப்பொழுதும் கைகளை சுத்தமாக கழுவும் பொழுது நகங்களில் உள்ள அழுக்குகளையும் எடுத்து பழகுங்கள். அப்பொழுதுதான் சாப்பிடும் பொழுது வயிற்றில் செல்லாமல் இருக்கும். அப்படி நகங்களை முடிந்த அளவிற்கு நறுக்கி விடுங்கள். இல்லையென்றால் அதன் அழுக்குகள் சிறு குழந்தைகள் அதனுடன் சாப்பாடு எடுத்து உண்ணும் பொழுது அழுக்குகள் உள்ளே போய் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும்.